வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனல் நேம் வந்துட்டு மஞ்சு சேவரதின் விளாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்னிங் தோசை ஊற்றி சாப்பிட்டதா வீடியோ எடுத்திருக்கேன். நம்மளுடைய குட்டி கிச்சனையும் காட்டியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்ற போகிறேன். வாங்க, அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சாச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்து ஊற்ற போகிறோம். தோசைக்கல்லை கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நம்ம சேனல் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வரோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்துக்கிட்டு வரோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம தோசை ஊற்றுறோம். இப்போ கல் சூடாகிடுச்சு, நம்ம தோசை ஊற்றுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றுறோம். தோசை இப்படி தான் ஊற்றுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஊற்றியாச்சு பாருங்கள். மெலிசா நல்லா ஊற்றிருக்கேன். காலையில் ஒரு 2 தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிருக்கேன். இன்னும் லஞ்ச் இதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெடி பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோசை கிச்சன் பார்க்கலாங்களா? பாருங்கள், கிச்சனை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு கிச்சன் தோசை ஊற்றுறேன் நான் சாப்பிட்றதுக்கு. வாங்க, கூப்பிட்றேங்க, வாங்க, நான் தான் அது. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு கிச்சனை பார்க்கலாங்களா? வாங்க. தோசை வெந்துருச்சு. தோசை அதுக்குள்ளே எடுக்கிறேன். நான் எடுத்து திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி மேலே லேசாக கொஞ்சம் மாவாக இருந்ததுனாக்கா அது வேகனதை நம்ம திருப்பி போடுறோம். வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோசை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ முறையில் வந்திருக்கு. தோசை நல்லா மெலிசாக நல்லா சாஃப்டாக வச்சாச்சு. அடுத்த தோசை நம்ம ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை ஊற்றும் போது கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் தீயை வந்து கம்மி பண்ண மறந்துட்டேன். அதனால் ஊற்ற முடியல. கொஞ்சம் கனமாக தான் தோசை வந்தது. அதனால் பாருங்கள், சுற்ற கூட முடியல. கரண்டில் ஒட்டிக்கிட்டே வருது தோசை வந்துட்டு. எப்படியே ஒரு வழியாக ஊற்றி முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஆயில் போட்டு விடுறதில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து கொஞ்சம் நம்ம கவனமாக வேலை செய்யணும். கவனம் இல்லைன்னா இப்படி தான். ஃபஸ்ட்டு தோசை நல்லா மெலிசாக வந்துச்சு, 2வது தோசை வந்து தடிமாக தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுடைய கிச்சனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனை பார்க்கலாங்களா? இப்போது 2 தோசை தான் சாப்பிட முடியும்னு சொல்கிறேன் நான். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, 2 தோசை சாப்பிடலாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனை பார்க்குறீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனை இப்போ தான் காட்ட போகிறேன். பாருங்கள், குட்டி ஸ்மார்ட் கிச்சன் தான் நம்மளுடைய கிச்சன். அப்படியே பாருங்கள், இதை தான் நம்ம வீட்டு கிச்சன். பாருங்கள், அந்த பக்கம் சாமான் கழுவுற சிங்க்கு, சாமான் கழுவி ஸ்டாண்டு, சாமான் எடுக்கிறது ஸ்டாண்டாங்க. இது செல்ஃப். இதெல்லாம் நம்ம வச்சுருக்க மசாலா பொருட்கள், சமைக்கக்கூடிய தேவையான பொருட்கள்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த டப்பாவில் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா, நம்ம கிச்சன் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி கிச்சன் சொல்லியிருக்கேன் நான் அதில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் சொல்லி திருப்பியும் காட்டுன்னு பார்க்குறீங்களா? தோசை காட்டலை, எல்லாரும் தோசை காட்டுறேன். தக்காளி சட்னி தோசை.